அதிகாரிகளை கண்டித்து முத்தியால்பேட்டையில் வியாபாரிகள் கடைகளை அடைத்து மறியல். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள கடைகளில் சுற்றுச்சூழல் துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் நேற்று மாலை திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கப்படுவதாக கூறி அவற்றை பறிமுதல் செய்தனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தையும் அடைத்து மார்க்கெட் எதிரே வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு, முத்தியால்பேட்டை வியாபாரிகள் சங்க தலைவர் சித்திக் ரஹ்மான் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை அவர்கள் ஏற்கவில்லை. இதுகுறித்து வியாபாரிகள் கூறும்பொழுது, தடை செய்யப்பட்ட பொருட்கள் என கூறி அதிகாரிகள் சிலர் அவற்றை பறிமுதல் செய்து வேறு கடைகளில் விற்பதாக குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்த தொகுதி எம்எல்ஏ பிரகாஷ்குமார் அங்கு வந்து வியாபாரிகள் மத்தியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதுகுறித்து முதல்வரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்டு வியாபாரிகள் மறியலை கைவிட்டனர். இதன் மூலம் 1 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது.